நம்மை நாமே நிதானித்து அறிந்திருந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். பாருங்க, நம்மை நாம என்ன பண்ணணுமா? தூங்கி எழுந்து அந்த கால வேளையில முதலாவது தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை நாமே நிதானிக்கணும், செக் பண்ணணும், நம்மை சோதிக்கணும். எப்படின்னா, முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்துல, ஏசப்பா நான் இன்றைக்கு உனக்கு பிரியமா இருக்கிறேனா? இல்லைன்னா ஒருவேளை காலையில கடந்து போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து இரவு படுப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானிக்கணும். அந்த பாவம் நிறைந்த உலகத்துல, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா வாழ்ந்தனா? உமக்கு பிரியமானதை பார்த்தனாப்பா? உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தனா? வெறும் என் பேர் மட்டும் கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை துன்மார்க்கமா இருக்குமானால் நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களப்பா? நான் உமக்கு பிரியமாய் வாழ்ந்தனான்னு முதல்ல என்ன பண்ணுமா? நம்மை நாமே நிதானிக்கணும், நம்மை நாமே செக் பண்ணணும். எப்படி? நம்முடைய செல்போன்ல நம்முடைய அக்கௌண்ட் பேங்க்ல, நம்மளுடைய பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன பண்ணுவோம்? ஜிபே போன் பேல பாஸ்வேர்ட் போட்டு என்ன பண்றோம்? ஒவ்வொரு முறையும் பேலன்ஸ் போட்டு செக் பண்ணி ஏன் செக் பண்றோம்? எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தருடைய பிள்ளை, நாம் பரிசுத்தமானவருடைய பிள்ளை. அப்ப நாம இன்றைக்கு இந்த பாவமான உலகத்துல நம்ம கடந்து போயிட்டு வந்திருப்போமானால், அப்ப நம்மை நாமே முதலாவது என்ன பண்ணணுமா? நிதானிக்கணும். நான் எப்படி பார்த்தேன்? நான் உங்களுக்கு பிரியமா இருந்தேனா? என் பார்வை உங்களுக்கு பிரியமா இருந்துச்சா? நான் பேசுற வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு காயப்படுத்திட்டுனா, உங்களை நான் துக்கப்படுத்திட்டுனா, என் கைகள் தொடக்கூடாத தொட்டுச்சாப்பா? என் கால் ஆண்டவரே கடந்து போக கூடாத இடத்துக்கு கடந்து போச்சு ஆண்டவரே? முதல்ல நம்மை நாமே நிதானிக்கணும்.